எல்லாத்துலேயும் அவன் தான் இருக்கிறதுனால அவன் ஆனந்த வாழ்க்கை அதான் தெரியுமே தேர்வு
துணியெல்லாம் நடந்துருக்கு, நம்ம வஸ்திரங்கள்லாம் நடந்துருக்கு, அதனால என்ன விஷயம் இல்லை அப்படி இல்லை. அப்படி இல்லை, உனக்கு என்னத்தை கொடுக்கலாம், ஒருத்தருடைய சுபாவம் என்ன அப்படின்னு நினைச்சிருந்து ஆனந்தமாக இடையினுடைய ஒருத்தருடைய எண்ணம் ஒரு இறைச்சிகள் இருக்கா, இந்த இறைச்சிகளுடைய குணம் ஒருத்தருக்காக இருக்குது. அதில் அவளுக்கு என்னன்னு கேட்டா பொறாமை இல்லை. அது ரொம்ப ஆச்சரியம். இப்போ நம்ம சக்கரத்துக்கு சண்டைன்னு சொல்லுவோம். ஒரு ஆம்பியா இருந்தாலும் ஒருத்தருக்கு சண்டை தான் இருக்குது, சாஸ்திரத்துக்கு இருக்குது ஆனால் இருக்கிறது. அதனால என்ன கேட்டால் அங்கே அப்படி இல்லையா, மொத்த கோவில் இந்த இடைச்சி ஸ்திரீகள்லாம் என்னன்னா ஒருத்தர் அவளை பார்த்து இவங்க பொறாமப்படணும், நம்ம விட ரொம்ப பிரிமா இருக்கா கண்ணன், நம்மளோட பிரிமா இருக்கா கண்ணன் அப்படின்னு ஆழ்மழை கண்ணம். அந்த கண்ணங்கிறதுனால என்ன நம்ம பார்த்து ஆனந்தப்பட முடியலாம் அப்படின்னா அதுதான் எனக்கு தெரியுமே. எனக்கு இதை பற்றி சொல்ல போறேன் அப்படின்னு கேட்கிறேன். ஒன்றும் ஆழ்மழை கண்ணா ஒழுங்கி கைகரவே அப்படின்னு கேட்டா என்ன பண்ணா கண்ணா, நான் உங்களுக்கு ஒன்று ஆசிரியத்துட்டோம். ஆசிரியத்துனால நீங்க என்ன பண்ணணும், எங்களுக்கு ஒன்றும் குறவு இல்லை, எங்களுக்கு குறவு மட்டும் இல்லாத நீயும் குறவு தான் இருக்கணும். எங்களுக்கு குறவு இல்லை சந்தோஷம் வாங்குவோம், மனுஷனாங்களா அதனால உனக்கும் குறை இருக்கக்கூடாது, எங்களுக்கும் குறை இல்லாத எல்லாத்தையும் நீ கொடுக்குறோம், நீ கொடுத்தா தேவையில்லை. அது சரி, ஆனந்தமான மோட்சத்தை நீ கொடுக்கணும், எல்லாத்தையும் கொடுக்கணும்னா அது சரி. அப்படி எல்லாம் இருந்தால் சதாச்சாரியத்தை போய் அவனிடத்துல காலக்ஷேபம் பண்ணி அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டா தான் மோட்சம் எப்படிங்கிறது சொல்ல முடியும். அது சரி, நீ வைகுண்டத்துக்கு போயிடலாம், வைகுண்டத்தில் போனால் என்ன பண்ண முடியும், வைகுண்டத்தில் போனால் அந்த ஆனந்த விஸ்வசேனாதி சூரியெல்லாம் இருக்காரு, அவளுக்கு அந்த கைங்கரியம் இருக்கு, அவளுக்கு கைங்கரியம் இருக்கு அப்படின்றார். இந்த ஜீவன் போனால் என்ன கைங்கரியம், அவனுடைய சரூபதான் ரூபத்தை அடைஞ்சிருக்கிறாங்க. அந்த விஸ்வசேனாதி சொன்ன கைங்கரியம் இருக்குமா அப்படின்னு கேட்டா இல்லையே, அதுக்கு தான் என்ன முடியும் அப்படின்னு உடைய கேள்வி ஆண்டா கேள்வி. அது பதில் சொல்றானா, வேற ஒன்றும் இல்லை, நீங்கள்லாம் ஒரு ஆச்சாரியத்தை போய் சதாச்சாரியனை போய் ஆசிரியிச்சு அவளை போய் அவனே கேட்டேன், சதாச்சாரியன் நீந்தா கிடைச்சிங்களா வேற யாரையே போயின்னு சொல்றான். அதுதான் ஒன்றை காட்டு வேற யாரும் ஆச்சாரியன் உனக்கு நீ சொல்றதை காட்டு வேற யாரும் என்னத்தை சொல்ல போறாங்க அப்படின்னு திருப்பி கேட்கிறா. கேட்ட உடனே அப்படி இல்லைம்மா, ஆச்சாரியர்கள்லாம் நமக்கு உபதேசம் பண்ணுவா, சதுபதேசம் பண்ணணும், நீ அவன்கிட்ட போய் கேட்கணும், கேட்டா தான் எது நல்லது இதுதான் அவள்லாம் பிரம்ம விசாரம் பண்ணியிருக்கா அப்படின்னா அந்த பிரம்ம விசாரத்தை ஒன்றை காட்டு வேற யாரும் பண்ணப்படும். உனக்கு நீ பண்ணலேன்னு சொன்னீங்கன்னா வேற யார் பண்ணுவோம், வேற யாரும் போகணும். அதனால அப்படி இருந்தாலும் கூட ஒன்று நீ கைகாரவே எனக்கு ஒன்றும் கொடுக்கக்கூடாது. அதனால சரி அப்படி இருக்கட்டும், அப்படினால நீ தான் எங்கள் ஆச்சாரியன், நாங்கள் ஒன்றும் தெரியாது அப்படின்னா இவளுக்கு மோட்டத்தை நாம் எப்படா கொடுக்குறது, கிடக்கை வழக்கையும் தெரியாது என்றும் என்ன தவிர அது அவனை தவிர வேற ஒன்றும் வேண்டாம். ஆனால் அவனுக்கு கேடு ஆண்டாள் கேட்டதா ஒரு எண்ணம் இருக்குங்க. இவள் எட்டை வழக்கையும் தெரியாதுனாலும் கூட எவ்வளவானே தவிர வேற ஒன்றுமே இல்லை இருக்கக்கூடியவள். அப்படி இருக்கக்கூடிய ஸ்திரீகளுக்கு வேற என்ன காலக்ஷேபம் பண்ணலாம், எனக்கு காலக்ஷேபம் பண்ணவர்களுக்கெல்லாம் இந்த ஞானம் முழுக்கா காலக்ஷேபம் பண்ணிட்டா, காலக்ஷேபம் தான் என்ன பண்ணுறது தாங்கிற எண்ணம் வருது. காலக்ஷேபம் பண்ணியாச்சு அவனுக்கு என்ன தெரியும், இவனுக்கு என்ன தெரியும் தான் சொல்றாங்க. அந்த மாதிரி இவருக்கு அப்படியெல்லாம் காலக்ஷேபம் மாட்டாங்க. எங்களுக்கு வேணுது இல்லை, உன்னுடைய ஆசிரியம் உன்னுடைய சம்பந்தம் அது யாருக்கு முடியும், கண்ணனால தானே முடியும். அதனால கண்ணா ஆழ்மொழி கண்ணா உங்களால் தவிர வேற ஆளும் இது பண்ண முடியாது. அதனால நீதான் எனக்கு இது பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றபோது எப்படி இருக்குன்னு ஆழ்மொழி கண்ணா ஒன்று நீ கைகரவே ஆளும் புக்கும் ஒன்று கொடாது. எங்களுடைய ஒரு பாவ சம்பந்தங்கள்லாம் இருக்கு, அது எப்படி மேகமானது சூரியனாகம் எப்படி சமுத்திரத்துக்கு உள்ள போய் ஜலத்தை ஆகர்ஷித்து எடுத்துக்கிட்டு மேல போய் மழையா பெரியதானோ அந்த மாதிரி எங்களுடைய அஜானமாகிற பாவங்கள் பாவ தோஷங்கள் சம்பவிக்கிற எங்களுக்கு தான் ஒன்றும் தெரியாது. நாங்களும் காலக்ஷேபம் பண்ணல ஒன்றும் பண்ணல, காலக்ஷேபம் பண்ணாமல் எங்களுக்கு ஞாபகம் கொடுத்தா இல்லை கிடையாது. அப்போ நாங்கள் ஒன்று ஞாபகம் எங்களுக்கு ஏற்படுறது எனக்கு உங்களுடைய அதுதான் ஆச்சரியமா பெருமாள் கோபஸ்திரி இடைய ஸ்திரீகள் பண்ணின அதனால வேற ஒன்றும் இல்லை, தேவதைகள் தான் இடைய ஸ்திரீகளாக போவேன் அப்சரஸ்திரீகள் வந்தான்னு சொல்றேன். இருந்தாலும் கூட அந்த அனுபவம் யாருக்கு கிடைக்க மகளிர்களா இருந்தாலும் இந்த அனுபவம் இல்லையே நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டான்னு ஆகவே அந்த மாதிரி நம்மளுடைய கொஞ்சம் ஆளுக்கும் எப்படி எங்களுக்கு எல்லாம் மேலும் மேலும் கருத்து மழை பெய்யுமோ அந்த மாதிரி ஒரு இது இந்த ஆழ்மழைன்னா ஒரு கைவரவே ஆள் உப்பு வந்து உடாத்தே ஊழி முதல்வன் உருவம் தோல் நிகழ்த்து இந்த அதுதான் சொன்னார். காலமேகம் போதராஜாங்கிறவன் போதிச்சம்பூர் இருக்கார், ராமாயணச்சம்பூர் ஒரு செம்பு பண்ணியிருக்கான் போதிச்சம்பூர். அதில் என்ன பண்ணா அந்த எவ்வளவா எப்படி இருப்பான் கடல் தான் சொன்னான், ஏறத்தையும் இல்லை கெட்ட 2 ஸ்லோகம் காலமேகத்துக்கும் மேகத்துக்கும் சொன்னான் எவ்வளவான்னு சொன்னான். சந்தானம் சகல ஜகதானம் சாத்திர
ததர்ஷா அப்படின்னு எப்படி எம்பெருமான் சந்தாபக்னம் நம்மளுடைய தாபத்தை போக்கக்கூடிய மழை பெஞ்சா தாபம் போக்குது சொல்ல வெயில் இருக்கிறது வெயிலுக்கு நல்ல வெயில் தர்ம காலம் வெயில் சித்திர வெயிலாச்சுல வெயில் அடிக்குது அப்போ மழை பெஞ்சா என்ன இருக்கும் எவ்வளவு சுகமா இருக்கும் நம்ம அந்த சூட்டை போக்கும்போது அதுவும் இந்த இதுல கத்தி வெயில் கத்தி வெயில் அக்னி நட்சத்திரத்துக்கு போது ஒரு நாளைக்கு நல்ல மழை பெய்யுது நல்ல மழை பெய்யுதுதான் என்ன ஆகும் உடம்பு ஒன்று குழுமையாக இருக்கும் சந்தாபம் உங்களுடைய தாபத்தை போகும் சகல ஜெகதாம் சந்தாபம் எல்லா ஜனங்களுக்கும் தாபத்தை போகும் சகலதான் சாத்திர அதுல என்ன பண்ணணும் மழை வந்ததுன்னா மழைக்காலத்துல இந்த இது வானவில் உண்டு வானவில் அதான் சந்தாபம் சகல ஜெகதாம் சாத்திர தாபாதிராமம் அதுல நல்ல நீருண்ட மேகம் நிறைய இருக்கு நிறைய நல்லா வானம் ரொம்ப கருத்து இருக்கு திடீர்னு மின்னல் அடிக்கும் மின்னல் அடிச்சோடனே என்ன பழையின்னு தெரியும் அந்த மாதிரி என்ன பண்ணுறா இதெல்லாம் நீல அந்த லட்சுமி லட்சுமி உச்ச சச்சாயதாயம் லட்சுமி உச்ச சச்சாயதாயம் ஒரு குடும்பம் அது மலையில தான் போகும் அது விடவுடையது நல்ல ஒழிப்பா இந்த மலையில பார்த்தா இந்த பூவிக்கரணம் மட்டும் நல்ல பிரச்சனை அப்படி இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கக்கூடிய வைகுண்டாக்கம் வைகுண்டங்கள் பேரு அதாவது சாஸ்திரங்கள் மழை பெய்யுது பரடாகணும் இத்தனை மழை பெய்யணும் நம்ம வந்து பஞ்சாங்க படம்னு வாசிக்கணும் இது தெரியல ஒருபாடு ஆனா பஞ்சாங்க படம்னு வாசிக்கணும்னு இருக்கு பஞ்சாங்கத்தை போட்டுருவோம் போது நம்ம பஞ்சாங்க படணும் அப்படின்னு போட்டுருக்கோம் அதை வாசிக்கணும் என்ன காரணம் வாசிக்கணும்னு சொன்னா இந்த வருடத்துடைய பலன் என்ன இந்த வருடத்துல என்ன மழை பெய்யும் என்ன சுபிக்ஷம் என்ன துர்பிக்ஷம் என்ன மேகம் இருக்கு என்னோ காரணத்தினால நாம வாசிக்கிறது தெரியுது வாசிக்கிறது தெரியல சந்திர வாசிக்கணும்னா அந்த வருட பலன் தூராச்சு அப்ப என்ன பண்றதுன்னா மேகம் ஆவர்த்த மேகம் சம்பந்த மேகம் மேகம் இருக்கு அதுல வைகுண்டமாகிற வைகுண்டம்னா நல்ல இதுவா இருக்கக்கூடிய நேரம் வைகுண்டாக்கம் முன்னிஜன மனஸ்தாதகாராம் சரணி சாதக பட்சி இருக்கு சாதக பட்சிக்கு என்ன பண்ணுவோம் மழை பெஞ்சாதான் அது தீரும் ஜாப் இல்லாதவனா அது தீரும் ஜாபம் எத்தனை நாளானாலும் மழை பெய்யலைன்னா அது அந்த மாதிரி இந்த ஜனங்களுக்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷத்தை கொண்டு முடியும் அப்படியே காருண்யாகம் ரொம்ப அருள்மழை பொழியக்கூடிய காருண்யாகம் திருதசவர்களுடைய தேவ கூட்டங்களாக காலமேகத்தை ததர்ஷா பார்க்குதுன்னு சொன்னார் முதல்ல மேகத்திற்கணும் சந்தாபத்திரம் சகல ஜகதாம் எல்லா உலகத்துக்கும் நம்மளுடைய அஜானமாகிற தாபத்தை போகக்கூடியவன் யாரு எம்பெருமான் தான் என் சந்தாபத்திரம் சகல ஜகதாம் சாருங்க தாபாதிராமம் சாருங்க இல்லை வச்சுட்டு அந்த அழகாக ஆறாவது சேவிச்சா அந்த சாருங்கத்துடைய இடத்துக்கு அது என்ன சொன்ன ஜனனி ஜென்மபூமிஷ்ட சப்தானி வெளியேசி அவாவா ஊர் அவாவாடுக்கு வஸ்திரம் ஒரு தடவை 45ஆம் எழுதி சாதித்த போது நம்மகிட்ட சொல்ற போது போய் உங்க பக்கங்களாம் இது உண்டா எங்க தேர்வாட சேர்க்கிறதுக்கு எத்தனை பேர் வரா எத்தனை இதுவா அழகா இருக்கு அப்படின்னு சாதிச்சாச்சு ஆச்சரியமா இந்த பேருக்கு சொல்லும் அவர் சொன்னேன் எங்க அமுதனுக்கு வீடு வரமாட்டாருன்னு அது காரணம் என்ன அவங்க நினைவாவே இந்த சாதகத்தை வச்சுட்டு அமுதனை சேர்த்துச்சா அவதனை கண்ட கண்கள் ரங்கநாதன் தான் சொன்ன பாடாள ஆனா நாம் என்ன சொல்றோம் இதுலதான் அவதனை கண்ட கண்கள் மட்டுமே காணாதே அந்த சாதகத்தையும் விடுப்புல அந்த சாமி கொடுத்தும் அந்த எதிர்வான சேவிக்கிற போது என் வீடு சேர்க்கணும் ஏகமான இருந்தால் 50 ரூபாய் தேவரோட சுற்றி தான் இல்லைங்கல ஆனாலும் அதுக்கு மேல ஒன்று சொன்னோம் இங்க வந்து தேவருமான சுற்றி இருக்கக்கூடிய சீவைஷ்ணவ கிராமங்களுக்கு தேவருமான ஒத்தர் தான் இருக்கு தேவருமான ஒத்தர் தான் இருக்கு அங்க ஊருக்கு ஊரு விதேசம் ஊருக்கு பெருமாள் அவங்க இருக்கு அதனால அங்கங்கே இருக்கிறோம் அங்கங்கே போவோம் இவ்வளவு கூட்டம் வருமானு கேட்டு பதிச்சோம் அந்த மாதிரி என்னன்னு கேட்டா சார்ந்துங்கிற வெளில தெரிச்சுட்டு இருக்கக்கூடிய சார்ந்து ராமாவிராமம் லக்ஷ்மி வித்யுல் அதிசமதி உச்ச சச்சாயகம் இவன்னும் நல்ல கருத்த திருமேனி எம்பெருமானுடைய திருமேனி நல்ல கருத்த திருமேனி அதுல மாபெரும் லட்சுமி வச்சுருக்கான் அவள் எப்படி இருக்கா உடற்படியில் உடவுடைய இருக்கக்கூடியவர் மகாலட்சுமி அவளை பார்த்த உடனே என்னது இந்த மேகத்துக்கு எப்படி மின்னல் அடிச்சா வலிச்சு தெரியுமோ அந்த மாதிரி மகாலட்சுமி ரொம்ப இருக்கா லக்ஷ்மி வித்யுல் அது அவள் நல்ல குடி மாதிரி இருக்கிறவன்னு சொல்றோம் அது குடி கிடையாது இல்லைன்னு சொல்றது அது மாதிரி இருக்கக்கூடிய அவள் பிரச்சனை தெரிகிறாள் லக்ஷ்மி வித்யுல் அது வைகுண்டாக்கியம் வைகுண்டம்ங்கிற லோகம் இருக்கு முனிஜனவன ஸ்தாபகானாம் சரண்யம் இந்த முனிவர்கள் என்னன்னா முத்தாள் எல்லாருக்கும் பேர் அவள்லாம் என்ன பண்ணாலும் அந்த சாதக பட்சிகள் இவெல்லாம் எம்பெருமானுடைய அருள் நமக்கு கிடைக்காதா எப்படியாவது அவர் நமக்கு அனுகிரகம் பண்ண மாட்டாரா இவெல்லாம் ஞானிகள் தான் அப்படி இப்போ பராசரப்பட்ட மாதிரி ஞானிகளா இருந்தாலும் கூட எப்போதும் நான் உள்ள வந்தா என்ன பரிகாரம் பண்ண போதுன்னு கேட்டார் அந்த மாதிரி அவெல்லாம் வந்து எப்பவுமே நிச்சயம் சுந்தாரம் பண்ணி தான் வந்து எம்பெருமானை அனுபவிச்சது போராது இன்னும் அனுபவிக்கணும் அவருடைய அனுகிரகம் போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவானதுனால ஒன்று ஜனவன சாதகானாம் சரண்யம்
அந்த நுனிதன மரங்கள் இருக்க சாந்தக பட்சிகள் இருக்கு, அதுக்கு சரண்யம் என்பதெல்லாம் காப்பாற்றக்கூடியவன். காருண்யாபம் அவனுடைய கருணைக்கு எல்லாம் அளவு உண்டா, நிரவதிய தயம். அதே தான் அவன் பண்ணக்கூடியவன், தயவு பண்ணக்கூடியவன் தெரியுமா? எம்பெருமான் தயவு பண்ணணும்னு நினைச்சா யாருக்கு தடுக்க முடியும், யாரும் இருக்க முடியாது. எத்தனை தெய்வம்னா பண்ணிப்பான். அவனுடைய நினைச்சுட்டான்னா இன்னைக்கு எங்கேயோ எப்போ ஒன்று பண்ணுமோ பண்ணணும். அதுதான் சில பேர் சொல்லுவாங்க, இங்கேருந்து நல்ல செட்டனா இருக்கா, நல்லா இருக்கான், சீக்கிரம் எம்பெருமான் திருவிழா சேர்த்துட்டான். என்ன காரணம்னு கேட்டால் இங்கே பண்ணிட்டோம்னா நீ விபவத்தில் இருக்கிறதுனால இது போராது. அங்கே வந்துட்டோம்னா தனக்கே பண்ணும், வேற எனக்கே ஆட்படணுங்கிற மாதிரி வேறத்திற்கு பண்ண மாட்டான்னு அனுகிரகம் பண்ணுறாங்க. காருண்யாபம். திருதசபுரதுன்னா நாமெல்லாம் பூசுரான்னு பேர். நம்மளாம் தேவதைகளுக்கெல்லாம் தேவதைகள் பேர், தேவாலயம் பேர். நமக்கு அவள்னா சொர்க்கலோகத்தில் இருக்கக்கூடிய தேவதைகள், நாமெல்லாம் பூலோகத்தில் இருக்கக்கூடிய தேவதைகள், பூசுரான்னு பேர். இவாளுக்கு தேவதைகள் நாம் பேர். அதாவது காரும் திருதசபுரது இந்த பூசுகளில் இருக்கக்கூடிய பிராமணாக்கள் காருண்யாபம் திருதசபுரது காலமேகம் நிகழ்ச்ச எம்பெருமானை சேவித்தான். அந்த காலமேகனார் கண்ணன் காலமேகம் நிகழ்ச்ச ஆழ்மொழி ஊழிக்கு உணர்ந்து விடாத்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மிகருக்கு அப்படிங்கிற திருமேனி உடையவன் இருக்காங்க. இவருக்கு பாழியனோருடைய பத்மநாபன் கையில் அவனுடைய எம்பெருமானுடைய கையில் என்ன பண்ணிருக்கா, சங்கத்தது சார்கத்தது சக்கராயுதத்தில் வச்சிருக்கான். ஆழிபோல் மின்னி வலம்புரிவு வருத பாழியனோடைய பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி பத்மநாபன் ஆழிபோல் ஆழி மாதிரி என்ன பண்ணுவோம், எவ்வளவா நினைச்சிருந்த உடனே சத்ருக்களை சமகாரம் பண்ணி சட்டம் நடக்குது இருந்ததுமே இவன் மாத்திரத்தையே போகும். அது போய் அவன் அழிச்சு சார்ந்தது ஆழ்வோல் விண்ணி அதுபோல் பலம் புரிவோல் என்றதன். இந்த வளம்புரி சங்கர் வச்சிருக்கான். என்ன பண்ணுவாங்க, பாரத யுத்தத்தில் சங்கர் ஆயுதத்தை எடுக்கவே சத்தியமணி நான் தானே எடுத்து ஊதினா ஏன்னு கேட்டா அப்பதான் பண்ணுவான். இந்த சங்கத்தினுடைய சப்தம் இருக்க அந்த மாதிரி வேகம் ரசிக்கக்கூடிய இந்த சப்தத்தை பண்ணக்கூடிய ஆழிவோல் நின்று வளம்புரிவோல் நின்றதற்கு தானாவே சார்கம் உதைத்த சார்கத்தை வச்சிருக்கிற சார்கங்கள் அங்கே இது வச்சிருக்கேன், அங்கே இது வச்சிருக்கா அவங்க சார்கவாணி சக்கரவாணி இதெல்லாம் ஆறு பெருவான் கண்ணன். சார்கம் உதைத்த சரவணை போல் வாழ உலகினுள் பெய்திடார். வாழ உலகினுள் பெய்திடா எங்களுக்கு என்னுடைய எல்லாருக்கும் அருள்மழை பொழியணும். வாழ உலகில் பெய்திடார். நாங்களும் மாறுகட்டுகிறார். மாறுகட்டுன்னு சொன்னால் நேற்றுக்கே சொன்னேன், தாயாருக்கு பேர் உண்டு. அந்த மாதிரி பிராட்டியினுடைய அனுகிரகத்தை முன்னிட்டு உன்னுடைய அருளானது எங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைச்சி நாங்கள் இந்த நோம்பை முடிச்சு நோம்புங்கிறது ஒரு வியாதி நோம்புங்கிறது ஒன்றும் இல்லை. நோம்புன்னா என்ன, ஒரு விரதம். இந்த விரதம் என்ன நமக்கு பிரதானமா உனக்கு நாம் அனுகிரகம் பண்ணுறதே தான் எங்களுக்கு விரதம் தான். நமக்கு விரதம் ஆபத்து தான் செய்யறதுதான் நமக்கு வாழ வைத்து நாங்களும் மார்கழி நீராட பகிர்ந்தேரோ மகிழ்ந்த சந்தோஷம் உன்னுடைய திருவிழத்தை நீ அனுகிரகிச்சுன்னா நான் சந்தோஷப்படுவோம் அப்படின்னு கண்ணனைத்தான் பிரார்த்தித்தாலே தவிர வேற யாரையும் பிரார்த்திக்கலை அப்படிங்கிறதாக நம்ம விட்டுடைய வியாக்கியானம். அவ்வளவு அழகான எம்பெருமான வேண்டிட்டு அதுக்கடுத்து மாயனை ஒன்றுபடுவதனை சூரியனை யமனைத்துறையனை ஆயிர உலகத்தினை தோன்றின மனைவிளத்தை ஆயிர உலகத்தின் செய்த ராமன் பூர்வமாய் ஒன்றாம் கோமலர் பூமிப்போது ஆயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க கோயில்களையும் கூதருவான் எந்தளவும் தீயின் கூட்டாவும் மாயன்னா அவருடைய அளவுக்கு எல்லாம் இது பண்ணுறதுக்குன்னா நாயகனுடைய மாயங்கிற சொல்றதுக்கு ஒரு வியாக்கியானம் சொல்லலாம், சொல்ல முடியாது. ஏன்னு அரை சொல்லணும் அப்படிங்கிற போது அன்னைக்கு இந்த இதுதான் இல்லை. ஆனால் இந்த ரொம்ப முதலையில் வந்து அவதரிச்சா எம்பெருமான் இருக்காங்க. தூய மாயனையே வன்னுபட முதலையினாய் தூய நீர் யமுனை துறைவனை எப்போ பார்த்தாலும் யமுனை கரையிலேயே நிச்சயம் இந்த மாடு முடிச்சுட்டு அங்கேயே இருக்கக்கூடிய யமுனை துறைவனை ஆயிரம் குலத்திலிருந்து தோன்றும் மனிதர்கள். அந்த ஆயுதத்துக்கே ரத்னம் மாதிரி இருக்கக்கூடிய கிடையாது. ஒரு கோபுரத்துக்கு ரத்னம் மாதிரி இருக்கக்கூடிய ஆயுதம் விளக்கு தாயை உடல் விளக்கம் செய்த தாமோதரன். தாயார் தேவகியினுடைய பெருமையை காமிச்சார். அவளுக்கு குழந்தையாக வந்து தேவகியினுடைய பிரபாவத்தை சொல்லணும். அதுதான் ஆழ்வார்கள் தேவகி பிறந்த அவர்கள் தான் இந்த குழந்தையினுடைய அனுபவம் தான் யாருக்கு அனுபவிச்சார், யசோதர் அனுபவிச்சார். கொஞ்சம் கூட அவள் பெற்றவர்கள் அனுபவிக்கலை. அந்த இது ஆழ்வார் பெரியார் பாசுரத்தின் சொல்ற மாதிரி என்னன்னா, அப்படி தாயை உடல் விளக்கம் செய்த தாமோதரன் சிறுதாம கட்டு சிறுதாமினால் கட்டு உண்ண பண்ணிய விடுவான். அவர் கையில் போட்டு கட்டினார்.
இல்லையா? அதுக்காக தாமோதரம்னா தாமம் முதலம் தான் வயது, தாமம்னா கயத்தினால கட்டப்பட்ட உடையவன் அப்படின்னு தாமோதரை தூயோமாய் வந்து நம்ம சுத்தமாக வரணும். மனத்தினால், வாயினால், சிந்தையினால், சொத்தினால், செய்கையினால், தேவையினாலே கருதைதா என்று அப்படிங்கிற போது தூயோமாய் வந்து சுத்தமாக நாம் வந்து தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது நல்ல புத்தகத்தை சேர்த்து அவனை எழுதி அவனை சேர்த்து வாயினால் பாடி, வாயினால் அவனுடைய மக்களை பாடும். மனத்தினால் சிந்திக்க, மனத்தினால் மதசேகம் கர்மண்யம், மனசேகம் மதசேகம் கர்மண்யம். மனசுல ஒன்று நினைக்கிறது, வாக்குல ஒன்று சொல்றது, காரியத்தில் ஒன்று பண்ணுறது, அது கூட மனசுல எது நினைக்கிறதோ அதுதான் வாக்குல வரணும். வாக்கு எது சொல்றதோ அதுதான் செய்யணும். அப்படின்னா தூயோமாய் வந்து நாம் கோமலர் கோவிப்பொழுது மனத்தினால் பாடி, வாயினால் பாடி, மனத்தினால் சிந்திக்க கோயில்களையும் உதவும். இதை வந்து நாம் செய்ய பாவங்களும் இனிமேல் செய்ய போகிறோம். ஊதருவான், ஊதருன்னா வரக்கூடிய பாவங்கள் இருக்கேன். ஊதருவான் எந்தனவும் எத்தனை நாள் இருந்தாலும் கூட அதுவும் வரும். தீயின் தூஷணம் நெருப்புல போட்ட எப்படி ஒரு இந்தான் பிறகாத எழுதி சாம்பலாதோ அந்த மாதிரி நம்மளுடைய பாவங்கள் சாம்பலாகி நமக்கு தீயின் தூஷாரம் செப்பேரும் அப்படியே எவ்வளவு திருநாமத்தை சொல்லுவோம் பாருங்கோள் அப்படின்னு ஆண்டாளுக்கு 5வது பாதத்தில். இதுக்கு நம்ம கிருஷ்ண அனுபவத்தை நாளைக்கு பாயனை ஒன்று வளர்வது உமா காளிதாசன் காளிதாசன் எதுக்கும் உமான்னு சொன்னாலும் சொல்ல மாட்டான். இன்னைக்கு குமார் திருவாராதனம் பண்ணுற போது திருவாராதனம் பண்ணி முடிச்சுட்டு ரொம்ப ரொம்ப முடியல. இன்னைக்கு என்ன தெரியல, ரொம்ப குழு இது மாதிரி குழு இருக்கிறது இருக்காது. இப்போ கூட மேலே காட்டாயத்தை போட்டு கேட்கறது கூட நினைக்கலாம். ஆனால் குழு வாங்க சொல்ல முடியாத கூட இருக்க சாரநாதன் வேணா நீங்க சொல்லுவோம் அப்படின்னு நினைச்சிருந்தேன். அவங்க கூட என்ன பண்ண ஆரம்பிச்சு நீ சொல்லாது வேறு நாட்டை சொல்லுறது பண்ணிட்டேன். இது அவனுடைய கிருபையை நாம் அனுபவிச்சாதான் எவ்வளோ எப்படி நமக்கு அனுகிரகம் பண்ணாலும் தெரியும். அதேமாதிரி சந்தியாவனம் பண்ணும்போது கபடியை போத்துட்டு ஒரு சந்தியாவனம் முடியல, இன்னும் தெரியல, ரொம்ப சிரமமாக தோணுது. இன்னைக்கு நல்லா இப்போ 2வது வந்து மங்களாட்சி பண்ணுறது கூட சாரணாவை சொல்லுவோம். இன்னைக்கு செத்த சொல்லு நாளைக்கு நாம் சொல்லுவோம் அப்படின்னு. சில பேர் தெரியலன்னு கேட்டால் என்ன காட்டில் என்னன்னே சொல்லுவோம் சாரணாவை. ஆனால் கூட சில பேர் என்னன்னா உலகினாலும் அழகிய உலகினா பேர் திருப்தியாக இருக்கும் இல்லையா? அது மாதிரி அதை இன்னைக்கு தர வச்சுக்கலாம். இப்படி நமக்கு எப்படி அருள்படுகிறாங்கிறது அவனுடைய சங்கல்பத்தை நாம் அனுபவிக்கும். அதுதான் அவனுடைய